أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأزواجه وأتباعه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சத்குணசீலர் சாந்தியின் சொரூபர் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெற்ற கிளையினர்கள், தோழர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் இங்கு சமாதியுற்றிருக்கின்ற சங்கைக்குரிய அபுல் அரஃபான் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறிய பின், இறை இல்லமான இந்த பள்ளிவாயலில் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களான அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபத் தோழர்களே, இளம் சிறார்களே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு, வாழ்ந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் நான் பணிக்கிறேன், வசியத்து செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஜஹாலத் நிறைந்த ஜாஹிலியத் என்ற யுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த யுகத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியத் என்ற அறியாமை தன்மையுடைய நாட்கள் என்று நாங்கள் கூறுகிறோம், வரலாற்றுகளை ஆதாரமாக கொண்டு. அதே போன்ற ஜாஹிலியத்தை இன்றும் நாங்கள் முடனாக கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஜாஹிலியத் மாடர்னைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அறியாமை காலம், அறிவு குறைந்த காலம். குறை அறிவு எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பது எங்களுக்கு தெரியும். அறியாமையும் அறிவில் குறைவும் எந்த அளவு ஆபத்து என்பதை நானும் நீங்களும் அறிவோம். காரணம் என்ன? நீங்கள் கேட்கலாம், அறிவியல் காலமல்லவா, நாலேஜ் பேஸ்ட் ஈரா என்று சொல்வார்களே ஆங்கிலத்திலே. நாலேஜ் பேஸ்ட் ஈரா, அறிவு நிறைந்த காலம். எந்த துறையை எடுத்துக்கொண்ட போதிலும் அது அறிவோடு சம்பந்தப்பட்டதல்லவா? இந்த காலத்திலே அறியாமை என்று பேசுகிறீர்களே, அறிவில் குறை அறிவு என்று பேசுகிறீர்களே,
நியாயமா என்று கேட்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் இன்று அறிவியலோடு சம்பந்தப்படுத்தே பேசப்படுகிறது, அறிவியலோடு சம்பந்தப்படுத்தே காரியமாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம். அப்படி இருக்க குறைந்த அறிவும் அறியாமையும் என்ற தலைப்பிலே நீங்கள் பேசுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். நானும் நீங்களும் அதே காலத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மிகையாகாது என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகில் மனிதன் மண்ணை பற்றி அறிந்திருக்கிறான், விண்ணை பற்றி அறிந்திருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்திருக்கிறான். தவறில்லை, அறிய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவுடன் அஸ்மாக்களை, பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை அறிவித்துக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தோடு பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். மனித உலகத்தை கற்றுக் கொடுத்தான், தாவர உலகத்தை கற்றுக் கொடுத்தான், மிருக உலகத்தை கற்றுக் கொடுத்தான், விண்ணுலகத்தை கற்றுக் கொடுத்தான். இப்படி அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அதில் தவறு இல்லை. இஸ்லாமிய நோக்கிலே அறிவை 3 விதமாக பிரிக்கிறார்கள் அறிவியலாளர்கள். ஒன்று இல்முன் பி ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பை அறிவது, பிரபஞ்சத்தை அறிவது, அதனோடு சம்பந்தப்பட்டவைகளை அறிவது. இல்முன் பி ஹல்கிஹி, அவனுடைய மண்ணை அறிவது, விண்ணை அறிவது, மொத்தமாக பிரபஞ்சத்தை அறிவது, இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான அனைத்தையும் அறிவது தேவை, அறிய வேண்டும். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, பிரபஞ்சத்தை பற்றி சிந்திப்பவர்கள் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ பாத்திலாக, வீணானதாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த வகையில் பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை தெரியும். மண்ணியல் என்றும், விண்ணியல் என்றும், பூகம்பவியல் என்றும், பூகோளவியல் என்றும், ஓஷனி சமுத்திரவியல் என்றும், இப்படி பல வகையான அறிவியல்களோடு இன்று மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு ஏன் மதிப்பளிக்கப்படுகிறது, மரியாதை செய்யப்படுகிறது? அவனுடைய அறிவை கொண்டே. அவனுடைய மாமிச பிண்டத்துக்கு மரியாதை கொடுக்கவில்லை, அவனுடைய மண்டைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஏன்? அறிவியலோடு, அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். இதுதான் இல்முன் பி ஹல்கிஹி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பஞ்சபூதத்தையே கற்றுக் கொடுத்திருந்தான். பஞ்சபூதம் என்றால் தண்ணீர், காற்று, நெருப்பு, இப்படி 5 பூதங்களையும் கற்றுக் கொடுத்திருந்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டடக்கலையை கட்டிக் கொடுத்திருந்தான். அவர்கள் பெரியதொரு சுவரையே கட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் இந்த வரலாறுகளை விரிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. இல்முன் பி ஹல்கிஹி, படைப்போடு சம்பந்தப்பட்டது. அவனுடைய பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு கட்டாயம் பெற வேண்டும். இரண்டாவது அறிவு இல்முன் பி அம்ரிஹி, அவனுடைய காரியங்களோடு தொடர்பு கொண்டது. ஏவல்கள், விலக்கல்கள், ஹராம், ஹலால், நன்மை, தீமை போன்ற விஷயங்களை கொண்ட அறிவு. இந்த அறிவோடு சம்பந்தப்பட்ட இல்முன் பி அம்ரில்லாஹ்.
இதுவும் ஓரளவுதான் இன்று மனிதனுக்கு தெரியும். இல்முன் பி ஹல்கிஹி நன்றாக தெரியும். இல்முன் பி அம்ரிஹி ஓரளவுதான் மக்களுக்கு தெரியும். மூன்றாவது அறிவு இல்முன் பிஹி, இது கொஞ்சம் வித்தியாசமான அறிவு, அவனோடு தொடர்பட்ட அறிவு. இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தோடு தொடர்புள்ள அனைத்தையும் படைத்தவனோடு நேரடியாக தொடர்பட்ட அறிவு. இது ஒரு கஷ்டமான அறிவு, வித்தியாசமான அறிவு. இந்த அறிவு எல்லா அறிவுகளையும் விட எந்த அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த அறிவு இல்லாமல் இருப்பது பெரியதொரு மடமை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இல்முன் பிஹி, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கு சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய லட்சிய பாதை என்ன, அட்லீஸ்ட் நான் கடைசி யார், எது என்றாவது அறிய வேண்டும். இது எதை அறியாவிட்டாலும் இதை அறியாமல் இருப்பது மிக மடத்தனமானது என்று எழுதுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்முன் பி ஹல்கிஹி, அவனுடைய படைப்போடு சம்பந்தப்பட்ட அறிவு. இன்று யாரை எடுத்துக் கொள்ளுங்கள், என்ன படிக்கிறார், பிஏ படிக்கிறார், என்ன படிக்கிறார், ஏஎல் படிக்கிறார், என்ன படிக்கிறார், பிஎச்டி படிக்கிறார், என்ன படிக்கிறார், ஐடி படிக்கிறார், என்ன செய்கிறார், டாக்டரேட் செய்கிறார், என்ன செய்கிறார், மெடிக்கல் செய்கிறார். இப்படி அதிலே மக்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்முன் பி ஹல்கிஹி, தேவையான அளவு கட்டாயம் படித்தே ஆக வேண்டும். துன்யாவுக்கு தேவையானவை கட்டாயம் தேவை, இல்லையேல் துன்யாவில் வாழ முடியாது. துன்யா துன்யா என்று சொல்லும் போது எனக்கு முஹம்மது பின் அப்துல்லாஹி துஸ்தரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வருகிறது. ஃபைதா அஃப்னைத நஃப்ஸக ஃபலத் துன்யா லக, உன்னை நீ அழித்தால் துன்யா இல்லை என்று எழுதுகிறார்கள். சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது, சொன்னேன். ஃபைதா அஃப்னைத நஃப்ஸக ஃபலத் துன்யா லக, உனக்கு துன்யா இல்லை. துன்யாவுடைய கல்வி மறுமை கல்வி என்றெல்லாம் பேசுகிறார்களே, தீன் வேறு தீன் வேறு என்று பேசுகிறார்கள் அல்லவா. நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன், சிலர்கள் தீன் வேறு தீன் வேறு என்று பேசுவார்கள். தீனுக்காக ஹராத்தை செய்யலாம், தீனுக்காக ஹராத்தை செய்யக்கூடாது என்று பேசுவார்கள். இதுதான் அரைகுறை அறிவு ஆபத்தானது. அரைகுறை அறிவு ஆபத்தானது. அறியாமையும் ஆபத்து, அரைகுறை அறிவும் ஆபத்து. இந்த இரண்டும் தான் இப்பொழுது இந்த அறிவியல் உலகத்தை சூழ்ந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டும் அறியாமையும் அரைகுறை அறிவும் சூழ்ந்திருக்கின்ற இந்த அறிவியல் உலகத்திலே நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். படைத்த படைப்புகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், படைத்தவனை பற்றி நாங்கள் தெரியாமல் இருக்கிறோமே, பெரியதொரு மடத்தனம். இதுதான் ஜஹாலத்து, இதுதான் ஜாஹிலியத்து என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் யோசிப்பதுண்டு, அந்த காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரிய எங்களுடைய ஊரிலும் கூட சில உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள், சரித்திரங்களும் சில நாங்கள் அறிந்திருக்கிறோம். இல்முன் பி ஹல்கிஹி அவர்களிடத்திலே இல்லை, இல்முன் பி அம்ரிஹி அந்த அளவு இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் நடுச்சாமத்திலே எழுந்து லந்தர் விளக்கை அல்லது ஒரு டோர்ச்சை கொண்டு சென்று பள்ளிக்கு சென்று வுது செய்து பள்ளியிலே தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறார்கள், ஓதிக்கொண்டிருப்பார்கள். சுபஹ் தொழுகையை விடாமல் தொழுதிருக்கிறார்கள், வித்ர் தொழுதிருக்கிறார்கள், துஆ தொழுதிருக்கிறார்கள், இஷ்ராக் தொழுதிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இல்முன் பி ஹல்கிஹி கிடையாது, இல்முன் பி அம்ரில்லாஹும் அந்த அளவும் கிடையாது. இன்று பாருங்கள், அதிகமாக மதரசாக்களுக்கு போய் சென்று ஓதுகிறார்கள்,
நஹ்வை ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள், தஃப்சீரை படிக்கிறார்கள், சர்வை படிக்கிறார்கள், உசூலை படிக்கிறார்கள், ஹதீஸை படிக்கிறார்கள். அமல்கள் இருக்கின்றனவா? குறைந்து விட்டன. இந்த ஆலிம்களிடத்திலே இல்முன் பி ஹல்கிஹி ஓரளவு இருக்கும், இல்முன் பி அம்ரிஹி இருக்கும். இருந்தாலும் அந்த குக்கிராமத்திலே, கிராமங்களிலே, குக்கிராமங்களிலே இல்முன் பி ஹல்கிஹியும் இல்லை, இல்முன் பி அம்ரிஹியும் இல்லை. அவர்கள் பள்ளிக்கு நடுச்சாமத்திலே அந்த ராத்திரியிலே சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று யோசிக்கும் போது எனக்கு ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொண்ட நேரத்தில் ஒரு அறிஞர், ஒரு பேரறிஞர் என்றுதான் நான் சொல்லுவேன், அவர் சொன்னார், அவர்களிடத்திலே இல்முன் பிஹி இருந்தது, அல்லாஹ்வோடு நேரடி கனெக்ஷன் இருந்தது. They have been connected with Almighty Allah. அல்லாஹ்வோடு நேரடி கனெக்ஷன், நேரடி தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. அதனால் தான் அந்த அளவுக்கு அவர்களுடைய மனநிலை இருந்தது. இபாதத்திலே இன்பத்தை கண்டார்கள், அமலிலே ஆசை ஆர்வம் ஏற்பட்டது. காரணம் என்ன? இல்முன் பிஹி, நேரடி கனெக்ஷன் இருந்தது, அல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள். இதனால் தான் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இல்முன் பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை அறிவதை விட அறியாமல் இருப்பதும் மடத்தனம், அதையும் விட மடத்தனம் அல்லாஹ்வை படைத்தவனை அறியாமல் இருப்பது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை எடுத்தாலும் இன்று இந்த பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டவைகளைத்தான் கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள். அல்லாஹ் படைத்தவனை பேசுகிறார்களா? இலங்கைக்கு ஒருவர் வந்திருந்தார், அந்நிய நாடொன்றிலே இருந்து. அவர் ஒரு கருத்தை கூறினார். என்ன கருத்தை கூறினார்? எல்லோரும் படைப்பை பற்றி பேசுகிறார்கள், படைப்பு படைப்பென்று பேசுகிறார்கள், எத்தனையோ அறிவியலை பேசுகிறார்கள், விஞ்ஞானத்தை பேசுகிறார்கள், அறிவியலை பேசுகிறார்கள், மருத்துவத்தை பேசுகிறார்கள், இப்படி எத்தனையோ அறிவியலை பேசுகிறார்கள். ஆனால் அந்த அறிவியலை படைத்த, இந்த உலகத்தை படைத்த, உலகத்தில் உள்ள வஸ்துக்களை படைத்த அந்த பேரிறைவனை அறிந்திருக்கிறார்களா, அறிந்திருக்கிறோமா என்று கேட்கிறார். இதே கருத்தையே ஒரு ஆங்கிலேயனும் கேட்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இதே கருத்தை கேட்கிறான். ஃபைன தذهبون, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள், உங்களுடைய லட்சியம் என்ன? ஒரு லட்சியம், ஒரு கோல் வேண்டும். வாட் இஸ் தி கோல் இன் அவர் லைஃப்? எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே என்ன லட்சியம்? ஒன்றும் இல்லாமல் பூச்சி புழுக்கள் போல, மிருகங்களைப் போல நாங்கள் வாழ்ந்துவிட்டு மடிவதா? நாங்கள் எங்களுடைய உறவினர்களை சந்திக்க மாட்டோமா? எங்களோடு ஒன்றாக வாழ்ந்த பெற்றோர்கள், உறவினர்களை நாங்கள் சந்திக்க மாட்டோமா? இன்று எத்தனையோ சண்டாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ முரண்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மோசமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நல்லவர்கள் சென்று விட்டார்கள், நல்லடியார்கள் சென்று விட்டார்கள். அவர்களை இன்று தூஷிக்கிறார்கள், அவர்களை கேலி பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு கூலி இல்லையா? அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு காலம் இல்லையா? நாங்கள் யோசிக்கிறோம். எங்களுடைய புத்தி கேட்கிறது, அக்ல் கேட்கிறது. அக்ல் என்ன? பகுத்தறிவு கேட்கிறது. இந்த அறிவு இருக்கிறதே, பகுத்தறிவுக்கு இரண்டு அம்சங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. டைம் அண்ட் ஸ்பேஸ், அதாவது காலம், இடம். இந்த இரண்டும் இருந்து கொண்டிருக்கின்றன. காலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. கட்டாயம் சந்திக்க வேண்டிய காலம், இடம் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் பிறந்து விட்டால் அழிந்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை.
நாங்கள் அழிந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? ரொம்ப மகா பிழை, மகா தவறு. யாரும் அழிவது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, அது விஷயம் விளங்கப்படும். குல்லுன் ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அனைத்தும் அழியக்கூடியன என்று சொல்கிறானே, அப்படியானால் நீங்கள் நாங்கள் அழிய மாட்டோம் என்று சொல்கிறீர்களே என்று கேட்பீர்கள் போல தெரிகிறது பார்வையை பார்த்தால். அன்புக்குரிய சகோதரர்களே, அழிவோமா? நான் யார் என்று தெரிந்தால் அழிவோமா? நான் யார் என்றால் என்னை நீங்கள் சொல்வீர்கள் ஜலாலுத்தீன் என்று சொல்வீர்கள். நான் ஜலாலுத்தீன். எதற்கு ஜலாலுத்தீன்? உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய அறிவுக்கு. அறிவு சொல்கிறது இந்த ஜலாலுத்தீன் பேசுகிறார், உறவாடுகிறார். எப்போது உறவாடுகிறார்? எதுவரைக்கும் உறவாடுவார்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் நபிமார்களை அனுப்பினான் அல்லவா? எதற்கு அனுப்பினான்? இந்த இல்முன் பி அம்ரிஹி, அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை பற்றிய அறிவை கொடுப்பதற்கும், இல்முன் பிஹி, அல்லாஹ்வை பற்றிய அறிவை கொடுப்பதற்கு முயற்சிப்பதற்குமே அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் ஒரு மனிதனிடத்தில் இல்லையேல் அவனிடத்திலே வாழ்க்கை அழித்து விடும். நேரம் பாருங்க, கஷ்டத்தில் சில ஆட்கள் கதைப்பாங்க. எப்படி பாரு, வீடும் இல்ல, வாசலும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எப்ப மௌத்தா போனாலும் பரவாயில்லை, தப்பி விடலாம் என்று கதைப்பதை நாங்கள் பரவலாக கேட்கிறோமா? இல்லையா? கேட்கிறோம். நேரங்களில் பிரயாணம் செய்யும் போது ஒரு சிலர்கள் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, கதைப்பார்கள். அழுத்து போய்விட்டது ஹசரத், வாழ்க்கையை அழுத்து போய்விட்டது, பிரயாணம் பண்ணி பண்ணி அழுத்து போய்விட்டோம், என்ன செய்வது? எப்போது மௌத்தாகிறோமோ அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும். அவர் சொல்றது சரிதான், விளங்காம சொல்றார். விளங்கிவிட்டால் அவர் சொல்ல மாட்டார், அவர் சொல்வது சரி. அவர் எப்போது மௌத்தாகிறாரோ அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும், அது உண்மை. மௌத்தாமல் இருக்கிறார். அப்படி என்ன நெஞ்ச குடிச்சாகுவதா? மூத்து கபுல அந்த மூத்து. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மௌத்தாகுறதுக்கு முந்தி மௌத்தாகுங்க. அப்படி என்றா என்ன செய்யற? நெஞ்ச குடிச்சாகிறதா? மௌத்தாகுவதற்கு முந்தி மௌத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்களே. ஹதீஸ்கள் இருக்கல்லவா, சும்மா நுனிப்புல் மேய்ந்த மாதிரி போய்விடக் கூடாது. குர்ஆன் வசனங்களை நாங்கள் ஓதும் போது நுனிப்புல் மேய்ந்தது போல நாங்கள் மேய்ந்து விட்டு மேலோட்டமான கருத்தை வைத்து அமல் செய்யக்கூடாது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லையேல் உலமாக்களிடத்திலே கேட்க வேண்டும். உலமாக்களுடைய கடமை என்ன? நபிமாருடைய வாரிசுகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, நபிமாருடைய வாரிசுகள் என்றால் என்ன விளக்கம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் என்ன செய்தார்கள்? அக்லை மட்டும் அவர்கள் கொடுக்கவில்லை, பகுத்தறிவு. பகுத்தறிவு மட்டும் போதாது ஒரு மனிதனுக்கு, அதோடு வஹையும் வேலை செய்ய வேண்டும். வஹை இருக்கிறது அல்லவா, இறை அறிவிப்பு, அதுவும் வேலை செய்ய வேண்டும். அந்த வஹையை மக்களுக்கு கொடுப்பதற்காகவே நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட வஹை என்ன? குர்ஆன். குர்ஆன் ஹதீதை தான் எல்லோரும் பின்பற்றுகிறோம். வேற அங்கால யாரும் போகல, அதை விட்டும் தாண்டல்ல. we are not going beyond Quran hadith. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தாண்டல்ல. கரணிகள் சொல்வார்கள் அல்லவா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸை தான் எல்லாரும் பின்பற்றலாம். ஆனா குர்ஆனில்
இல்முன் பிஹி, அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை, அதை பேசினால் மறுப்பு. என்ன குர்ஆனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் குர்ஆனிலே 10 ஆயத்துகளை ஓதுவோம், 10 ஆயத்துகளை பொறுக்கி எடுப்போம், அந்த ஆயத்துகளை ஆராய்வோம், அந்த ஆயத்துகளை சிந்திப்போம், அந்த ஆயத்துகளை நடைமுறைப்படுத்துவோம், அதற்கு பிறகு அடுத்த வசனங்களை பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனை ஆராய்ந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா கைர ஃபீ கிராஅத்தின் லா ததப்புர ஃபீஹா அவ் லா தஃபக்குர ஃபீஹா. நாங்கள் சிந்திக்காமல் ஆராயாமல் குர்ஆன் ஓதுவதிலே நன்மை இல்லை, குர்ஆனை சிந்தனையோடு ஆய்வோடு ஓத வேண்டும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனை ஆராய வேண்டும். உலமாக்கள் கட்டாயம் இந்த குர்ஆனை போதிக்க வேண்டும், இந்த குர்ஆனை இந்த ஜுஹலாக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? குர்ஆனை குர்ஆனாக, குர்ஆன் என்றா என்ன என்று முதல் தெரியவுடுமே. குர்ஆன் என்றா என்ன தெரியுமா நமக்கு? குர்ஆன் குர்ஆன் என்று சொல்லுகிறார்களே, குர்ஆன் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டா அது ஒரு தனி பாடம். குர்ஆனை தெரியாமல் குர்ஆன் குர்ஆன் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் அனுப்பப்பட்டது இந்த வஹயை மக்களுக்கு கொடுப்பதற்காக. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது தௌஹீத் என்ற முதலாவது வஹை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வஹை, இதுதான் முதல் வஹை. இக்ரா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் நபியே என்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓதுங்கள், ஓதுங்கள், வாசியுங்கள், படியுங்கள். ஓதுங்க ஓதுங்க என்று பழகிட்டு எங்களுக்கு. ஓதுங்கள். ஒரு பொடியனை பிடிச்சி தொப்பி சால்வையெல்லாம் போட்டு விட்டு வாரான் ஒரு பொடியன். அவனை பிடிச்சி தம்பி ஓதுறியா ஓதுறியா என்றுதான் கேட்பான். அப்படிதான் கேட்கிற மரபு. ஓதுறியா? ஓதுகிறேன். எந்த மதரசாவிலே ஓதுகிறாய்? ஒரு மதரசாவை சொல்லுவான், பஹஜியிலே ஓதுகிறேன் அல்லது பலாகிலே ஓதுகிறேன். ஓதுறியா? ஒரு இழுவை, ஒரு இழுவை. ஓதுறியா? படிக்கிறியா? என்ன படிக்காய்? கொஞ்சம் என்ன படிக்காய்? பிஎஸ்சி படிக்கிறையா அல்லது பிஏ படிக்கிறையா அல்லது ஐடி படிக்கிறையா? என்ன படிக்காய்? அப்ப எந்த அளவுக்கு இக்ரா, படித்தல் ஓதுதல் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இக்ரா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலிலே இந்த இக்ரா என்ற சொல்லை இறக்குகிறான். சும்மாவாக இறக்குறான். பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உங்களது ரப்பின் பெயரால் ஓதுங்கள், பெயரை கொண்டு ஓதுங்கள். அது என்ன பெயரை கொண்டு ஓதுற? பெயரால ஓதுங்க, பெயரை கொண்டு ஓதுங்க. இப்ப ஒருவன் கோழியா இருக்கான், என்னத்துக்கு அறுக்கான்? பாப்பான பேரால் அறுக்கிறேன், உம்மான பேரால் அறுக்கிறேன் என்று சொல்ற மாதிரி உன்னுடைய ரப்பின் பெயரை கொண்டு ஓதுங்கள். ஓதுங்க, படிங்க என்றா சொன்னா போதும் தானே. அப்படியான அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதுங்கள், படிங்கள். இஸ்ம் மவுண்ட இஸ்ம படிங்க. அல்லாஹ், அல்லாஹ் என்கிறது ஜாமிஉல் அஸ்மா, அனைத்து இஸ்ம்களையும் அனைத்து பேர்களையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லு அல்லாஹ். ஓதுங்கள், இக்ரா, படியுங்கள், படிங்க, ஓதுங்க, வாசிங்க என்ற அர்த்தம். இப்ப
ஒரு வெளிநாடுல இருந்து ஒரு ஆள் வந்தானா ஆராய்ச்சி பண்றதுக்கு. என்ன ஆராய்ச்சி? எந்த நாட்டில எந்த சமூகத்தில கூடுதலாக வாசிப்பு பழக்கம் இருக்கி என்று பார்க்க வந்தானாம். வந்து பார்த்தான், இலங்கைக்கும் வந்தான். இலங்கையிலே ஒரு புத்தகத்தை வச்சுட்டு அதிகமாக வாசிக்கிறார்கள். அவனுக்கு விஷயம் தெரியா, வாசிக்கிறார்கள். என்னத்தை வாசிக்காக? ஒரு புத்தகத்தை வாசிக்காக. வாசிக்கிற வீதம் கூட இருக்கு. விளக்கம் இல்லாத வாசிப்பு, விளக்கம் இல்லாம வாசிக்கொண்டிருக்கிறார்கள். அது சரியா அவனுக்கு. அவன் அறிக்கையை கொடுத்தான். இலங்கையிலே அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடியவர்கள், வாசற்பறக்கு உள்ளவர்கள். குர்ஆன் இருக்கிறது அல்லவா? குர்ஆன் ஓதுவது நிச்சயமாக ஓத வேண்டும். அதில் பரக்கத்து இருக்கிறது. ஓதுவதை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதை விளங்க வேண்டும். ஒரு கம்பெனியில ஒருவன் வேலை செய்கிறான். அரபு நாட்டில் ஒரு கம்பெனியில் ஒருவன் வேலை செய்கிறான். அவன் லீவிலே வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு அரபியிலே ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதம் கிடைத்தவுடன் அவன் என்ன செய்வான்? அரபு தெரிஞ்ச ஒரு ஆலிமிடத்தில் தான் கொண்டு செல்வான். அந்த ஆலிமும் போதாதற்கு சந்தேகத்தில் இன்னொரு ஆலிமூட்ட கொண்டு போவான். எல்லாருக்கும் அந்த அரபு விளங்குமா என்ற எண்ணத்தில கொண்டு போவான். யாராவது அதை வைத்து பரக்கத்துக்காக வீட்டிலே வை என்று பொஞ்சாதி சொல்லுவாளா? மனைவி சொல்லுவாளா? பாட்டி சொல்லுவாளா? யாரும் சொல்ல மாட்டார்கள். கொண்டு வாசித்து பார், உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறதா அல்ல டிமோஷன் கிடைச்சிருக்கிறதா, என்ன கிடைச்சிருக்கிறது என்று பார் என்றுதான் சொல்லுவான். அதே போல குர்ஆனை இன்று பாருங்கள், அதிகமாக பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். யாசின் கிதாபுகள் அலையுது. சும்மா தேத்தனி கிளாஸ் மூடி வைக்காங்க, சாப்பாட்டு பட்டிகள் மூடி வைக்காங்க பல இடங்களிலே. என்ன மௌத்தான 40ஆம் கத்தத்துக்கு யாசின் அடிச்சு கொடுக்குற, பள்ளிகள்ல ஓதுறதுக்கு ஆள் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு குர்ஆன், அந்த அளவுக்கு மரியாதை. குர்ஆன்ல பிழையும் கண்டுவிட்டார்கள். இப்ப குர்ஆன்ல பிழையும் இருக்கான். குர்ஆன்ல பிழை இருக்குன்னு சொல்றான். நான் இந்த காதல கேட்டேன், நெத்தில ஒரு கரணி சொல்றான். எப்படி சொல்றான்? குர்ஆன்ல பிழை இருக்கு. குர்ஆன்ல பிழை என்றால் ஹதீஸிலேயும் பிழைதானே. அந்த அளவுக்கு குர்ஆன் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சாதாரண ஒரு புத்தகமாக பார்க்கப்படுகிறது. புத்தகம்தான், புத்தக வடிவிலே இருக்கிறது, குர்ஆன் அல்ல. குர்ஆனாக பார்த்தால் குர்ஆனாக தெரியும், புத்தகமாக பார்த்தால் புத்தகமாக தெரியும். உன்னுடைய அறிவு அப்பல் வேலை செய்கிறது, வஹய் வேலை செய்யவில்லை. முதலாவது வஹய் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்ற வஹயை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து ஓதினார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை ஆரம்பித்துக் கொடுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஃப்தஹு அலா ஸிப்யானிக்கும் பிகலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய சிறுவர்களுக்கு கலிமாவை கொண்டு ஆரம்பியுங்கள், கலிமாவை ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு முதலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது தொடர்பான விஷயங்களை போதிக்க வேண்டும். இதனால் இன்று அது அருகிவிட்டது. இதனால் தான் நான் சில இடங்களிலே, சில ஊர்களிலே, தரியக்காக்கள் உள்ள ஊர்களிலே நான் பேசப் போயிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அங்கு சில தரியக்கா நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட பைத்துகள் படிக்கிறார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கருத்து தெரியாது, பைத்தினுடைய கருத்து பொருள் தெரியாது. அதில் உள்ள கருத்துக்கள் தெரியாத காரணத்தினால் இறை ஞானத்தை சொல்லும் போது அவர்கள் மறக்கிறார்கள். தெரியாது.
ஏன் நான் சொல்லியிருக்கிறேன், பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப காலத்திலே வந்த இந்த சில ஷேக்மார்கள் அந்த பைத்துகள் கூறக்கூடிய பொருட்களோடு தங்களுடைய நடைமுறையை தரீக்கா நடைமுறையை சம்பந்தப்படுத்தி இருந்தால் எல்லா மக்களும் இன்று இந்த பொருளை விளங்கியிருப்பார்கள். வேறு ஒரு பொருளும் அல்ல, தௌஹீது தான். எல்லாரும் கலிமா சொன்ன ஆட்கள் தான். கலிமா தௌஹீது தான். தௌஹீதுடைய கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ். வித்தியாசமா ஒன்றும் இல்லை. எனக்கிட்ட 2 பேர் கேட்டாங்க, இந்த வஹதத்துல் வஜூது என்று சொல்லி ஒரு சொல்லி பாவிக்காங்க, அதனாலதான் இந்த உலமாக்கள் குழம்பிட்டு அது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்றாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கிறது, அதுல விளக்கம் என்ன ஆதரத்து என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த வஹதத்துல் வஜூது என்று சொல்லி சொல்லுகிறார்கள், அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதில்லை, அது ஒரு வித்தியாசமான கொள்கை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன என்று ஒரு சிலர்கள் கேட்டிருக்கிறார்கள். வஹதத்துல் வஜூத் என்றால் நீங்களும் யோசிக்கலாம், இங்க வார ஆட்கள் வித்தியாசமான ஒரு கொள்கையை போல இந்த மக்களுக்கும் ஏதோ பத்துவா கொடுக்கப்பட்டவர்கள், ஏதோ இப்போது சமாதானம் ஆயிருக்கிறார்கள், இது ஒரு வித்தியாசப்பட்ட கொள்கை என்று மனதுக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும், செய்யாம இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஹன்னாஸ்ங்கற ஷைத்தான் இருக்கான் அல்லவா, நமக்குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். ஹன்னாஸ் என்ற ஷைத்தான் இருக்கான், அவன் மறைஞ்சு இருந்துவிட்டு வேலை செய்கிறவன். அவன் என்ன செய்வான், வேலை என்ன, யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனுஷன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். சந்தேகம்தான். அவன் எங்க இருக்கான் கேப்பன் தானே. குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல் நேரடியா ரசூலுல்லாஹ் இருந்தா அந்த ஹன்னாஸ் யாரு காட்டி தருவீங்கன்னு கேட்போம். அதை அல்லாஹ் காட்டி தரான். எங்க மினல் ஜின்னத்தி வன்னாஸ், வேற எங்கேயும் போக தேவையில்லப்பா. ஜின்கள்லையும் இருக்காங்க, மனிதர்கள்லையும் இருக்காங்க, வேற எங்கேயும் போவானா. சந்தேகம் தான். சந்தேகம் இருக்கிறதல்லவா. மார்க்கம் சொல்ற ஒவ்வொன்றையும் நாங்கள் நன்றாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சந்தேகமும் ஒரு வகையான தாக்கத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறதாம். இன்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், மூளையில நியூரோன்ஸ் சொல்லி சொல்றாங்க, மற்ற இடங்கள்ல செல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அணுக்கள். இந்த நியூரோன்ஸ்ங்கிறது பல கோடி நியூரோன்ஸ் இருக்கா மூளையில. ஒருவன் சந்தேகப்பட்டு வசுவாசியோட இருந்தான் என்று சொன்னா அந்த நியூரோன்ஸ்கள் ஒவ்வொன்றும் அழிஞ்சு போகுது. ஆனா செல் அழிஞ்சா இன்னொரு செல் உற்பத்தி ஆகலாம். எப்படி பாருங்க மார்க்கம் அப்ப சொல்லிட்டு. ஒருவன் பொறாமை இருக்கல்லவா, பொறாமை கொள்றான், ஒருவனை பற்றி பொறாமை வைக்கிறான். மார்க்கம் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அல் ஹஸது தஅக்குலுல் ஹஸனாத்தி கமா தஅக்குலுன் நாருல் ஹதப. பொறாமை நன்மைகளை சாப்பிடும், நன்மைகளை தின்னும். எதுபோல, கமா தஅக்குலுன் நாருல் ஹதப, நெருப்பு விறகை சாப்பிடுவது போல, நெருப்பு விறகை சாப்பிடுவது போல பொறாமை சாப்பிட்டு விடும். என்ன அர்த்தம்? நான் ஓதக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இந்த புரட்சிக்கார மௌலவி என்றுதான் சொல்லுவாங்க. நான் சில கேள்விகள் கேட்பேன், ஆனா விட சொல்ல மாட்டாங்க. அதுல இந்த மதுஹபுகள் சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறான், ஒருவரும் சொல்றதில்ல. கடைசியா ஒரு நாள் இந்த ஜும்மாவில் சொல்றத பத்தி பிரச்சனை இல்ல, எங்கட பெரியவங்க கபருடைய மைதானத்தினால சின்ன பிள்ளை ஓதுற ஆள் பெரியவங்க ஒரு பயான் பண்ணாங்க. அந்த பயான்ல இருந்துதான் அந்த மதுஹபுகளை பற்றி சரியா விளங்கினான். நானும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், 4 மதுஹப் என்னத்துக்கு, 4 மதுஹப் என்ன? ஒரு வெள்ளக்காரன் என்கிட்ட கேட்டான் சவுதியில. நாங்க அரபியோட சும்மா பேசிட்டு இருந்தேன், எப்படி இந்த சட்டங்கள் சம்பந்தமாக பேசுறேன். பேசக்குள்ள நான் ஷாபி மதுஹபு அதை பற்றி சொல்லுவேன், அவன் ஷாபி மதுஹபுக்கு முரணாக வேறொரு மதுஹபுல எல்லாம் சொல்லுவான். அப்ப சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு நீ முஸ்லிம், ஒரு புது முஸ்லிம், அவன் கேட்டான், இஸ்லாம்டா உண்டுதானே, குர்ஆன்டா உண்டுதானே, ஹதீஸ்டா உண்டுதானே, அப்படி என்றா 4
பகுதிகளாக ஏன் பிரிக்கப்பட்டிருக்கிறது கேட்டான். நான் அவன்கிட்ட சொன்ன அரபியில, நீங்க அரபி, அந்த அரபி நீங்க அரபி, நான் அஜமி, நீங்க தான் விளக்கம் சொல்ல தகுதியான ஆள், நீங்க விளக்கம் சொல்லுங்க. இப்ப எங்கட முகத்தவன் பார்க்க சொல்லணுமா இல்லையா? பதில நான் அவன்கிட்ட சொன்னேன், தட் இஸ் த காம்ப்ளிகேட்டட் மேட்டர், அது கஷ்டமான விஷயம். அவர் அரபி, அவர் பதில் சொல்லுவார், கேளு. பதில் சொல்லல, அவன் விளம்பிட்டான். நான் சொன்னேன் அவன்கிட்ட, கொஞ்சம் கஷ்டம்தான், நான் அரபி இல்ல அஜமி, அவரு தான் சொல்லணும். நான் பிறகு ஒரு அரபிட்ட உன்னை கொண்டு ஊர்றேன், அவர் சொல்லுவாரு என்று சொல்லி போட்டு போயிட்டேன். இப்படி நாங்கள் சில விஷயங்களை சிந்திப்பதாக இருந்தால் அகல், இந்த பகுத்தறிவு மட்டும் போதாது, வஹை இறை அறிவு வேண்டும். இறை தூது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹையை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு எங்களுக்கு வழியை காட்டியிருக்கிறார்கள். அதுதான் ஹிதாயத். ஹிதாயத் ஹிதாயத் என்று சொல்றோம் அல்லவா? ஹிதாயத்து நேர்வழி, நேர்வழி, ஸ்ட்ரைட் வே. ஸ்ட்ரைட் வே என்றா நேர்வழி என்றா என்ன? எங்க போறோம் நேர்வழி? நேர்வழி எங்க தெரியுது? எல்லாம் குறுக்கு வழியத்தானே தெரியுது. காத்தாங்குடியில எத்தனை லேனுகள் இருக்கு, எத்தனை ஒழுங்கைகள் இருக்கு. கொழும்புக்கு போற எத்தனை ரூட்டுகள் இருக்கு. அப்ப நேர்வழி என்றா என்ன? அதுக்கு எதிர் சொல்லு அரபியில வலாலத்து, குல்லு பித்அத்தும் வலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு, வழிகேடு. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றார்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், எல்லா பித்அத்தும் வழிகேடு, வலாலா வழிகேடு. வழிகேடு என்றா என்ன? கேடான வழி. அறிவு ரெண்டு அறிவு இருக்கல்லவா? குறை அறிவு, நிறைய அறிவு, அபிவிருத்தி, குறைவிருத்தி. இப்படி நேர்வழி என்றா என்ன? நேர்வழி, ஸ்ட்ரைட் வே, குரூப் வே. அப்படி என்ன விளங்கணும் எங்களுக்கு? சும்மா நாங்க சோத்து மாடு மாதிரி சும்மா இருந்து போட்டு போறதுல அர்த்தம் இல்ல. வாட் இஸ் த கோல் இன் அவர் லைஃப்? எங்களோட வாழ்க்கையில என்ன லட்சியம், எங்களுடைய நோக்கம் என்ன? நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? லா தரஹலன் பிலா உத்தத்தின் ஃபஇன்ன த்ரீக மஹூபுன் மஹூப். நீங்கள் உத்தத்து, கேடயம் இல்லாமல், சாதனம் இல்லாமல் பிரயாணம் செய்யாதீர்கள். பாதையோ, நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய பாதை இருக்கிறது அல்லவா, அது மிகவும் பயங்கரமானது என்று அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. பாதை, நாங்கள் போகக்கூடிய பாதை அது. சிந்திக்கிறோம். அல் முன்பி ஹல்கிஹி, பிரபஞ்ச அறிவு எங்களிடத்தில் இருக்கிறது. ஜூலஜியை படிச்சிருக்கிறோம், கெமிஸ்ட்ரியை படிக்கிறோம், மெடிக்கலை படிக்கிறோம், இன்ஜினியரிங்கை படிக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு உதவுமா? முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரப்பா என்று கேட்டா சொல்லுவோமா? நாங்க யாருக்காக அமல் செய்யறோம் உலகத்தில் என்று கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? உஸல்லில் ஃபர்த, உஸல்லில் ஜும்மாத்த லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் ஜும்மா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் லுஹர், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறோம், அல்லாஹ்க்காக தானே செய்கிறோம். சக்கராத்து ஹால்ல ஷைத்தான் வந்து கேட்பான் அல்லவா, என்ன கேட்பான்? அல்லாஹ்வை தெரியுமா? நானும் அல்லாஹ்தான், நீ எனக்காகத்தானே அமல் செய்தாய், அவனுக்கு தான் அமல் செய்யறோம், அல்லாஹ்க்காகத்தானே. அல்லாஹ்வை காண்றதுக்கு யாருக்கும் ஆசை இல்லாம இருக்குமா? அப்ப என்ன செய்வான் மனுஷன்? அவுது பில்லாஹி மின், அல்லாஹ் எங்களை எல்லாம் காப்பாற்றவனும் அனியும் நாயந்தான். ஏன் அமல் செய்ய? அவனுக்கு தானே, அல்லாஹ்க்காகத்தானே, அவனுக்காகத்தான் அமல் செய்திருக்கிறோம். அமல் செய்த அல்லாஹ்க்காக என்றெல்லாம் வந்திருக்கிறான். குல் இலாஹைனி இஸ்னைனி, ரெண்டு அல்லாஹ், ரெண்டு பேர் இருக்கிறோம் சொல்லு. சொன்ன உடனே என்ன நடக்கும்? சரி, மாட்டிட்டார். இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வை காணவனுமே, காண்ற வடிவத்தில் காணவனுமே, அல்லாஹ்வை தெரியவனுமே. அல்லாஹ்வை தெரிஞ்சு உலகத்தில் பிடிச்சாத்தானே அங்க ஷைத்தான் எங்களை எல்லாம் விரட்ட இயலாது. குதுபு நாயகத்துக்கிட்ட போனான் ஷைத்தான்,
குத்துபு நாயகத்தை விட்டு அல்லாஹ் ஒருவன் என்கிறதுக்கு ஆதாரத்தை கேட்டான். ஆதாரம் உண்டத்தான் சொன்னாங்க, ஓடித்தான். அதே நேரத்தில் இன்னொரு இமாம் விட்ட போனான். 1000 ஆயத்துகளை சொன்னார்கள், 1000 வசனங்களை. முடியவில்லை. கடைசியாக அவர்களுடைய ஷேഖை அழைத்தார்கள். ஷேഖ் உதவி செய்தார்கள். ஷைத்தான் விரண்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, வஹதத்துல் வஜூத் என்று சொல்வது தௌஹீத் தான். தௌஹீத் தான். இறைவன் ஒருவன் என்று சொல்வதுதான். இறைவன் ஒருவன் என்றால் விளக்கம் என்ன? யாரும் இறைவன் 2 பேர் என்று சொல்றல்ல. உலகத்தில் எந்த பைத்தியாரும் சொல்ல மாட்டான். அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் உணவளிக்கிறான், அல்லாஹ் உடுப்புத்தாரான், எல்லாம் அவன் தான் செய்கிறான். அப்ப இந்த ஈமான விட்டுட்டு வேற ஈமான் யாரு கொண்டிருக்கிறான்? யாரும் கொள்ளல. அப்ப வஹதத்துல் வஜூத் என்ற சொல்ல பாவிச்சார்களே, அது என்ன சொல்லு? ரெண்டா? வஜூத் ஒன்றுதான், ரெண்டல்ல. அப்ப சரி, வஹதத்துல் வஜூதுக்கு முரணாக சொல்லக்கூடியவர்கள் வஜூது ரெண்டா சொல்றாங்க. சொல்லுங்க, அதான் செய்யப்பான். ஒன்றென்று சொல்றதுதான் தௌஹீது, ஒன்றென்று சொல்றதுதான் ஈமா. அல்லாஹ்க்கு வாஜிபான சிவத்து எத்தனை? 20. முஸ்தஹீலான சிவத்து 20. சின்ன பிள்ளைக்கும் தெரியும், படிக்கிறவனுக்கும் தெரியும், 7-8 படிக்கிறவனுக்கும் தெரியும் வாஜிபான சிவத்து. அதுகளில் ஒன்றென்ன? வஜூதுன். அது வஹதத்துல் வஜூது ஒன்று. அப்ப ஏனென்றா சில ஆட்களுக்கு சந்தேகம் மிதிக்குங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். சந்தேகம் மிதிக்கும். சரி, எல்லாம் நடக்குதுதான். சுன்னத்து ஜமாத்து நடைமுறை எல்லாம் பத்ரியாவில் நடக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம். இந்த வஹதத்துல் வஜூத் என்று சொல்றாங்க இந்த உலமாக்கள். அதை வச்சுக்கிட்டு தான் அங்கால இவங்க என்ன செய்யறாங்க? இந்த நடைமுறை எல்லாம் நடத்துறாங்க. அதுதான் கூடாது மார்க்கத்துக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஆட்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், அது வேற ஒரு வித்தியாசமான கொள்கையும் இல்லை. வஹதத்துல் வஜூத் ஒன்றுதான். அப்ப இது இந்து தத்துவமா, பாரசீக தத்துவமா, கிரேக்க தத்துவமா? இல்லை. எந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தத்துவத்துக்கு முன்னோடி ரோல் மாடல் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் என்பதை மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் சொன்ன கலிமா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் சொன்னார்களே தவிர வேற ஒன்றையுமே சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா நபிமார்களும் வந்து என்ன சொன்னது? மா லக்கும் மின் இலாஹின் கைரு. எல்லா நபிமார்களும் வந்து இதைத்தான் சொன்ன. அவன் அல்லாத ஒன்றும் இல்லை, அவன் அல்லாத எந்த தெய்வமும் இல்லை, அது அல்லாத வஸ்துக்கள் இல்லை என்றுதான். இப்ப நாங்க சில ஆட்கள் பேசுறாங்க பயானில, எல்லா வஸ்துவும் அவனுக்குரியன, எல்லா ஒரு வஸ்துவுக்கும் சக்தி கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது பேசுகிறார்கள் அல்லவா பலர்கள். அப்படியானால் விளக்கம் என்ன? இந்த வஹதத்துல் வஜூத் தான், இந்த தௌஹீத் தான், வேற ஒன்றுமே இல்லை, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனா இதை அறிஞ்சி ஒருவன் அமல் செய்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை அறிஞ்சி அமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு வஹி தேவை, பகுத்தறிவு மட்டும் போதாது, ஒரு நபி தேவை, வழி தேவை. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அக்லுக்கும் வஹைக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். எப்படி உதாரணம் தெரியுமா? விளக்கை போன்றது அக்ல், வெண்ணையை போன்றது வஹை. வெண்ணெய் இல்லாட்டி விளக்கு பற்றுமா? வெண்ணெய் வேண்டும், வெண்ணெய் இல்லாமல் விளக்கு பத்தாது. அக்ல் என்பது பார்வை, வஹை என்பது வெளிச்சம். அப்ப வெளிச்சம் இல்லாம நல்ல பார்வை இருக்கி, லைட் இல்ல, கரண்ட் இல்ல, இரவு நேரம் என்ன செய்யலாம்? இப்பயே பயந்துகிட்டு இருக்கிறார்கள் சில ஆட்கள். என்ன பயம் தெரியுமா? வார டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உலகம் முழுவதும் இருட்டாயிருக்குமா? அது பொய்யன்னு சொல்றாங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க அதிகமான ஆட்கள். காலையிலையும் ஒரு ஆள் கதைச்சாரு. பயம். என்ன பயம்?
ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவார்கள் அரவாஜி பேரு. அதோட உலகம் அழியதோ தெரியா. இந்த வெளிச்சம் வேண்டுமா இல்லையா? பார்வை இருக்கிறது, வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சம் தான் வஹி. அப்ப நபி ஒன்று தேவை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார்? அஹ்லுல் பைத்துகள், அவருடைய குடும்பத்தினர்கள். அவர்களை பிடிக்க வேண்டும். அவர்தான் வெளிச்சம். என்ன சும்மா அக்கல் மட்டும் இருந்து சரி வருமா? அந்த வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது? கரை சேர முடியாது. அதனால நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெளிச்சத்தை பிடித்தே ஆக வேண்டும். குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமிஅன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆலிமாக இரு, ஒரு அறிஞனாக அறிவுள்ள மனிதனாக இரு. முடியாதா? முத்தஅல்லிமன், மாணவனாக இரு, அறிவை படித்துக் கொண்டிரு. அதுக்கு முடியாதா? மரிஜாக்கள்ல போய் ஓத இயலாதா? சாமியான் அவு சாமியான், காலால கேட்கக்கூடியவனாக இரு. வலாத்துக்குன் ராபியா, நாலாவது நபராக இருக்க வேண்டாம். இறுதி என்ற செத்து போவாய், நாசமாகி விடுவாய். ஹலாக் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செத்து போவாய். நீ பெரிய பணக்காரனாக இரு, செல்வந்தனாக இரு, இல்லாட்டி அழிஞ்சு போவாய், உன்னால் வாழ முடியாமல் போய்விடும் என்று சொன்னார்களா ரசூலுல்லாஹ்? குர்ஆனும் என்ன சொல்கிறது? குல், நபியே சொல்லுங்கள், கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பே ஜித்னி இல்மா, எனக்கு அறிவை அதிகப்படுத்தித்தா. எதை கேட்க சொன்னா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அறிவில்லாமலா கேட்க சொன்னா? அறிவண்டா என்ன நினைச்சிருக்கிறோம் நாம? அறிவண்டா அல்முன் பி ஹல்கிஹி, இந்த பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு. இதைத்தான் அறிவு. அறிவு, அறிவியல் உலகம், அறிவியல் இந்த அறிவியல் உலகத்தை தான் இன்று அரைகுறை அறிவும் அறியாமையும் கவ்விக்கொண்டிருக்கிறது. இது ஒரு இருண்ட உலகத்திலே மனிதன் இருக்கிறான். மனிதன் என்பவன் யார்? அந்த நேரமே படித்து விட்டான். யாரடா மனிதன் இங்கே? காட்டுடா அவனை இங்கே. நான் கொஞ்ச 2-3 கிழமைக்கு முந்தி ஒரு டாக்டர், நம்ம கூட்டாளி, அவருக்கு 65 வயது இருக்கும். அவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. அவர் பல ஜொப்புகள் இருந்த மனுஷன். அவர் வெளியூர்ல உள்ளாள். அவரு நம்முடைய ஊர்ல உள்ளால் ஏமாத்தி போட்டாரா அவரை என்று சொன்ன உடனே நான் கேட்டேன், சார், நீங்க இத்தனை வயசு வரைக்கும் எவ்வளவு பேரோட பழகிருப்பீங்க என்று கேட்டேன். ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மக்களோட தான் பழகிருப்பாராம். யாரையாவது ஒரு நல்ல ஒரு நண்பனை, ஒரு நம்ப தகுந்தவனை நீங்க பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படி ஒரு ஆளும் எனக்கு கிடைக்கல. இதுதான் உலகம், இதுதான் மனிதன். மனிதன் யார்? சோஷியல் எனிமல், சமூக பிராணி. சோசியலஜியில் என்ன சொல்லுவாங்க? சமூக பிராணி. பிராணிதான். மனிதம் என்ற தன்மை எப்போது வருகிறதோ அப்போதுதான் அவன் மனிதன். சந்தேகமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல நேரான வழியையும் தந்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுடைய அனைத்து காரியங்களையும் வெற்றியாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.